பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு பா ஒன்று இசைக்கும். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பள்ளிக்கு மகிழ்வோடு அழைக்கிறேன். ஓஎம்ஆர் சாலையில் திருப்போரூரில் மூவொரு இறைவனின் பேரருளோடு எங்கள் பங்கு குடும்பம் ஆசையாய் கட்டி எழுப்பியிருக்கிற இந்த புதிய ஆலயத்தில், அற்புத குழந்தை இயேசுவின் இந்த அருளாலயத்தில் நிறைவேற்றப்படுகிற இந்த திருப்பலியை மாதா டிவி தொலைக்காட்சி வழியாக உலகமெங்கும் காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காக உங்கள் கருத்துக்கள் நிறைவேற இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தெய்வீக பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல அன்பு இறைவன் நம் மீது இறக்க வைத்து நமது பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத பேரின்ப வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள வரமருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றுப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு தம்மை தாமே ஒப்புக்கொடுத்து எக்காலத்திற்குமே பலியை நிறைவேற்றினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கின்றார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கின்றார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகின்றார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகின்றார். இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இது காரும். நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து. இவர் விண்ணகத்தில் பெருமை மிகு கடவுளுடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கின்றார். ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தை அமைத்தபோது
மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கின்றார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செயல்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். சேர்ந்து பாடுவோம். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீ விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ நான் வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் நான் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. என் ஆண்டவரே, நீர் இதை அறிவீரே.
கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோம். ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 வாழ்வு தரும் இறை திருவார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தில் இருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவில் இருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்கு படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம்
மிக கண்டிப்பாய் சொன்னார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல மனைவி அமைந்திருந்தால் உனக்கு வாச்ச மனைவி எவ்வளவு அருமையான பெண், உனக்கு வாச்ச கணவன் பாரு எவ்வளவு தாங்குன்னு தாங்குறான். நல்ல பிள்ளைகளாக இருந்தால் எனக்கு வாய்த்த பிள்ளைகள் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுவோம். அதுவே சரியில்லாமல் போனால் இதே வாய்த்த வார்த்தையை வைத்து எனக்கு வாச்ச பொண்டாட்டி இருக்கிறாளே, எனக்கு வாச்ச புருஷன் இருக்கிறானே, எனக்குன்னு வாச்சுதுங்களே, எனக்கு பிறந்தது அப்படின்னு அங்கலாய்த்துக் கொள்கிறோம். இன்று முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இந்த வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார். நமக்கு வாய்த்த தலைமை குரு ஆண்டவர் இயேசு. இந்த இயேசு ஆண்டவர் யார்? இந்த இயேசு ஆண்டவரின் ஆற்றல் என்ன? இந்த இயேசு ஆண்டவர் கொண்டிருக்கிற அதிகாரம் என்ன என்பதை இன்று நாம் நற்செய்தி நூலிலே பார்க்கிறோம். சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் இயேசு ஆண்டவரை தேடி வருகிறார்கள். அவரை பற்றி கேள்விப்பட்டு தேடி வருகிறார்கள். அவர் கொண்டிருக்கிற குணப்படுத்துகிற ஆற்றலை கேள்விப்பட்டு தேடி வருகிறார்கள். இயேசு இதெல்லாம் அறிந்து சீடரிடம் சொல்லி ஏற்கனவே ஒரு படகை ஏற்பாடு செய்ய சொல்கிறார். மக்கள் அவரை தொடுமாறு விழுந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்று நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற சவால் என்னவென்று சொன்னால், இயேசுவை வெறும் புதுமை புரிகிற ஒரு நபராக நாம் பார்க்கிறோமா? இந்த மக்கள் பார்த்தது போல இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்வுக்கு தேவையான, அது குணப்படுத்துதலாக இருக்கலாம், அல்லது நமது குடும்ப தேவையில் ஒன்றாக இருக்கலாம், நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக, இந்த உலக வாழ்வின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக, இந்த உலக வாழ்வுக்கான தேவையான ஆசீர்வாதங்களில் ஒன்றாக இருக்கலாம். இதற்காக மட்டுமா நாம் இயேசுவை தேடுகிறோம்? இதற்கானவரா இயேசு ஆண்டவர்? மார்க்கு நற்செய்தியாளர் இந்த மெசையானிக் சீக்ரெட் என்று சொல்லப்படுகிற மெசியாவை சரியாக அடையாளம் படுத்தப்பட வேண்டும், மக்கள் மெசியாவை சரியான கண்ணோட்டத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல இடங்களில் தன் இறை வல்லமையை, இறை பேராற்றலை மக்கள் வெளிப்படுத்த மறுக்கிறார், வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசுவை பார்த்த உடனே பேய் பிடித்தவர்கள் அலகை அலறி நீர் இறைமகன் என்று அறிக்கையிட்டு அவர்களை விட்டு வெளியேறுவதை நற்செய்தி பதிவு செய்கிறது.
அவை இறைமகன் என்று அறிக்கையிடுகிற பொழுது இயேசு ஆண்டவர் அவற்றை மிக வன்மையாய் கண்டித்து இதை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கட்டளையிட்டார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. இப்போ ஒரு பேய் சொல்லியா இயேசு இறைமகன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய ஒவ்வொருவரின் தனிப்பட்ட அனுபவம் இயேசு யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்ய வேண்டும். இந்த உண்மை கடவுளை நாம் எல்லோருக்கும் அறிவிக்கிற கடமை உண்டு. ஆனால் வேறு ஒருவர் இயேசுவை பற்றி சொன்னார் என்பதால் அல்ல, வேறொருவருக்கு நலம் கிடைத்தது, சுகம் கிடைத்தது, அவர் வேண்டி வந்த வேண்டுதல் நிறைவேறியது என்பதை நீங்கள் கேட்டதால் அல்ல, பார்த்ததால் அல்ல, என் இயேசு ஆண்டவர் யார் என்பதை நான் என் சுய அனுபவத்தில் தனித்துவமாக உணர வேண்டும், அறிய வேண்டும். இதைத்தான் நாம் ஒவ்வொருவரிடமிருந்தும் இயேசு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தனிப்பட்ட இறை அனுபவத்தை, இயேசு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைய நாளின் இறை வழிபாட்டு வாசகங்கள் வழியாக கடவுள் கொடுக்கிற இந்த அழைப்பை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு வெறும் நோயை குணப்படுத்துபவர் அல்ல. இயேசு ஆண்டவர் எனக்கு தேவையான ஒரு நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி கொடுப்பவர் அல்ல. இயேசு ஆண்டவர் பிள்ளை பேரு வரம் வேண்டும் என்று நான் வேண்டி வருகிற பொழுது அந்த பிள்ளை பேரை கொடுப்பதற்கான ஆற்றல் கொண்டவர் மட்டும் அல்ல. என் மனக்குமுறலை, என்னுடைய தேவைகளை, என்னுடைய ஆதங்கத்தை, என்னுடைய கண்ணீரை இயேசுவிடம் கொட்டி ஆதங்கத்தை தீர்த்து கொள்வதற்கான ஒரு நபர் மட்டும் அல்ல. இவற்றை எல்லாம் கடந்தவர். நம் வாழ்வு முழுக்க அவர் கையில் தான் இருக்கிறது. இந்த உலகை கடந்து நிலை வாழ்வை நான் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த உலக வாழ்வின் இறப்பை கடந்தும் நான் நிலை வாழ்விலே நித்திய பேரின்பத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசு ஆண்டவரை தவிர வேறு வழி நமக்கு இல்லை. இந்த இயேசு ஆண்டவரின் பெயரை உச்சரித்து மன்றாடுவதை தவிர வேறு பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு, இந்த இயேசுவை நான் உள்ளூர உணர்ந்து கொள்ள, அனுபவிக்க, இதன் வழியாக இயேசுவாகவே நான் மாற அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஏற்றிடுவாய் இறைவா
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இத்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளில் இருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே இறைவா, வானகத் தூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமுமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் நிறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க எங்கள் அன்பு அன்னை அமல உற்பவி ஆரோக்கிய தாய் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தவராக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே தாயே தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என்று அழைத்து பிள்ளைகள் என்ற உணர்வோடு உரிமையோடு ஜெபிக்க நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்துள்ளார். அந்த வல்லமையான ஜெபத்தை ஒரு குடும்பமாக ஜெபித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேர் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையையே நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளும் சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் பேர் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய நிலை வாழ்வளிப்பதாக.
வா 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 இறைவா வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா உயிர் தரும் உறவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா அருள் தரும் ஆட்சி இறைவா நல்லாட்சணா என் உள்ளம் வா வா என் கண்முன்னே நீர் எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இரட்சகரே எம்மாலயம் அமர்ந்த ஆண்டவரே அற்புத குழந்தை இயேசுவே